ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி சமையல் இல்லைங்க, ரேஷன் அரிசியை பயன்படுத்தி ஊற வச்சு இட்லி சுட்டு காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அரிசி இல்லை சாப்பாடு அரிசி இல்லை எந்த அரிசியாக இருந்தாலுமே நீங்கள் கையை ஈரமாக இல்லாமல் பார்த்துங்க. முதல்ல அதான் மெயின். ஈரத்தோட எந்த பொருளையும் நம்ம எடுத்தோம்னா வண்டு பூச்சி வச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் டம்ளர் படி அந்த மாதிரி போட்டு அழகாக பச்சரிசி பாருங்கள், பல பலன்னு இருக்கிற ரேஷனில் கொடுத்தது. இது புழுங்கல் அரிசி, இது பச்சரிசி. ரெண்டும் 15 கிலோ 10 கிலோ வரைக்கும் எல்லோரும் கொடுக்குறாங்க ரேஷன் கடையில். நீங்கள் பிரிஞ்சி இலையை ஒன்று போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டுலேயுமே போட்டிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி போட்டு வச்சுருங்க. இப்போ வாங்க அளவு பார்த்துலாம். உலக்கோ டம்ளரோ நீங்கள் எதில் அளக்குறீங்களோ எப்போவுமே அரிசியை பொறுத்த வரைக்கும் தலை தட்டாமல் நல்லா நொம்ப எடுங்க. வலிச்சு எடுக்காமல் அந்த டம்ளரோ உலக்கோ அதில் தலை நொம்ப வச்சு அரிசி எடுங்க. அரிசியை முடிஞ்ச வரைக்கும் அரிசி பாத்திரத்தை மேலே உயரத்தில் வச்சுக்கிட்டு எட்டிக்கிட்டு அப்படிலாம் எடுக்காதீங்க. அரிசி குனிஞ்சு எடுக்கிற மாதிரி செல்ஃபில் கீழே தான் இருக்கணும். குனிஞ்சு பணிவாக நம்ம அரிசி எடுத்து வணங்கி தான் டெய்லி எடுத்து சமைக்கணும், எல்லாம் செய்யணும். ஓகேவா? இப்போ நான் எத்தனை உலக்கு போடுறேன் அப்படின்னா 3 உலக்கு முழுசாக சேர்த்துட்டேன். 3 உலக்கு சேர்த்துட்டு அரை உலக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு, பச்சரிசியை ரொம்ப போட்டோம்னா பிசுன்னு கிழங்கு தோசை மாதிரி இருக்கும். அதனால் அரை உலக்கு மட்டும் தான் பச்சரிசி சேர்க்குற பாருங்கள். மொத்தத்துக்கு இப்போ 4 உலக்கு சேர்த்துருக்கேன். ஓகேவா? இது ரேஷன் அரிசிங்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் இட்லி அரிசி தான் வீட்டில் போட்டு சுடுறீங்க, இட்லிக்கு நல்ல அரிசியை போட்டு சுடுறீங்க அப்படின்னா 5 உலக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 4 உலக்குக்கு உளுந்து எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறதான் கணக்கு. பச்சரிசி புழுங்கரிசி சேர்த்தாச்சு, வெறும் ரேஷன் அரிசி மட்டும் தான் சேர்த்துருக்க பாருங்கள். இப்போ உளுந்து எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். உளுந்துக்கு வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதே உலக்கில் நீங்கள் டம்ளராக உலக்கம் அரிசியில் 4 உலக்கு அளந்துக்கோங்க ரேஷன் அரிசியை. அதில் ஒரே உலக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் அளவு. இதே நீங்கள் நார்மல் இட்லி அரிசி மட்டும்தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 5 உலக்கு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல அரிசியில் இது ரேஷன் அரிசி அப்படிங்கிறனால 4 உலக்குக்கு 1 ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம். அவ்வளோதான் அளவே. இவ்வளோ தாங்க. இட்லி அரிசி ஊற வச்சு அரைக்கிறேன் பிரமாதமாக. இவ்வளோ தான். நல்லா கழுவுன்னு ஒரு 3 வாட்டி கழுவி பளிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் உளுந்து அந்த பக்கத்து வச்சுட்டு அரிசியை ஒரு 3 வாட்டி கழுவிட்டு கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு அதை ஒரு கைப்பிடி அதில் சேர்த்து பெசன்னு பிணைஞ்சிங்கன்னா அந்த ரேஷன் அரிசிலேருந்து வர வாடை, அந்த பிசுப்பு எல்லாமே போயிட்டு இன்னும் அரிசி இட்லி பல இருக்கும். பச்சரிசியில் புழுங்கரிசி எல்லாத்துலேயுமே உப்பை போட்டு கழுவிடுங்க. சரியா? நல்லா பிசுன்னு இதெல்லாம் எடுத்துடும். இன்னும் 2-3 வாட்டி கழுவிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு கம்பல்சரி 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஆனால் உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ஓகேவா? அவளு ஒரு கைப்பிடி அவளை எடுத்து ரெடியாக வச்சுருங்க. இப்போ ஊற வைக்க வேணாம். இவங்க 2 பேரும் நல்லா ஊறட்டும். சுபா தூங்கி எந்திரிச்சு சாயந்தரமாக பார்த்தேன் பாருங்கள், நல்லா பொதுன்னு ஊறிந்தாங்க. சமையல் வேலையை முடிச்சுட்டு ஊற வச்சுருந்தாங்க வீடியோ காண்டி. ஓகேவா? இப்போ தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமையாக சாயந்தரமாக மாவு அரைச்சி காமிக்கலான்ட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறிட்டாங்க அரிசி. பாருங்கள், உப்பை போட்டு கழுவுன்னு எப்படி பலன்னு மின்றாங்க பாருங்கள். அழுக்கு எதுவுமே எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? உளுந்து சூப்பராக கும்முன்னு ஊறிட்டாங்க. இதே இப்போ நீங்கள் நைட்டு ஊற வச்சு அரிசியை வெளில வச்சுட்டு உளுந்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டரும் சூடாகாது, உளுந்து நல்லா பந்தாக வரும். இப்போ தாங்க அவளை கழுவிட்டு இப்போ தான் ஊற வைக்கணும். அரைக்க பரப்ப கிரைண்டர் எல்லாம் கழுவிக்கங்க. பள்ளி பூச்சிலாம் ஏறி இறங்கியிருக்கும். நல்லா கிரைண்டரை கழுவி விட்டு உளுந்தை உள்ளே இறக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு தான் அரைக்கணும் உளுந்தை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தரன்னு தார மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. உளுந்தை கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கையை விட்டு கிண்டி விட்டுன்னு உளுந்து அங்கனைக்கான போய் நிற்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு அரைச்சோம்னா அதெல்லாம் அழகு போல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு தான் உளுந்து ஓடுவாங்க. அவங்க அப்படியே மேலே வருவாங்க பாருங்கள், பந்து மாதிரி. அதுதான் பக்குவம். அந்த பக்குவமும் தெரியலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம், உளுந்து அரைச்சிருச்சா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் சுபா ஒரு ஐடியா சொல்கிறேன். சில பேருக்கு உளுந்து மாவு பார்க்குற பக்குவம் தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் ஒரு பக்குவமும் சொல்கிறேன். உளுந்து நல்லா பந்தாக ஓடிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த உளுந்து மாவு ஓடிட்டுருக்குல அதில் கையை வச்சு கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணி மேலே போடுங்க. தண்ணியில் மிதக்கணும். மிதந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மிதக்கலை அப்படின்னா என்ன, உளுந்து செப்டா அவ்வளோ வருங்க. உழுவும் போதே அப்படி பந்தாக உழுது பாருங்க, அப்படி தண்டாமல் உழுது பாருங்க. இது மாதிரி உளுந்து மாவை அரைச்சாச்சுன்னா அர்த்தம். உளுந்தை வலித்து பவுலில் சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. எல்லா மாவையும் ஓட விட்டு எடுத்துக்க. இந்த கிரைண்டர் சில பேர் கை வைக்க பயந்துக்கிட்டு எடுப்பாங்க, அமர்த்திட்டு எடுப்பாங்க. அது மாதிரி எடுக்காமல் ஓட விட்டு எடுங்க. ஒன்றும் பண்ணாத கிரைண்டர். ஓகேவா? அப்புறம் அரிசிக்கு மட்டும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா அரிசி போய் ஸ்டெக்காகி நின்றுக்கும் அந்த குழவி. நல்லா ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா ஊற வச்சுருந்தோம் பாருங்கள். உளுந்து கிரைண்டரில் போடுற அந்த 20 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். சரியா? அவளை போட்டு விட்டுட்டு அரிசி அப்படியே மெதுவாக எடுத்து இறக்கி விடுங்க. உள்ளர தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. அரிசியை இறக்கி விட்டுட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறேன்னா 1 கைப்பிடி உப்பு.
நான் எப்போவுமே மாவு அரைக்கையில் உப்பே அதில் போட்டுருவாங்க, எல்லாம் கரை 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 நல்லா அரைச்சி எடுத்துருவாங்க. அப்புறம் இல்லாட்டி திருப்பி திருப்பி அரைக்கங்க, உப்பு கரையாமல் நிற்கும். முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? எல்லா அரிசியும் சேர்த்து விட்டு கல் உப்பை ஒரு கைப்பிடி போட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு சுபா டீயை போட்டு குடிச்சிட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு டீயெல்லாம் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக்கங்க. தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் மாவில் கொஞ்சோடு தண்ணி ஊற்றுங்க. ஓகேவா? நான் போதுமான அளவு ஊற்றிட்டு தான் போகிறேன். இருந்தாலும் பத்தாட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் சுபா அங்கிட்டு போயிடுச்சேன்னு அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. மாவை பார்த்துக்கங்க. ஓகேவா? ஒரு கைப்பிடி உப்பை சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இவங்க ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஓடுவாங்க. ரொம்ப அப்படியே மைய பிசு பிசுன்னு அரைக்கக்கூடாது, குருடையாக அரைக்கக்கூடாது. பக்குவமாக பார்த்து ரவை பார்த்து கரைச்சிருங்க. இட்லிக்குன்னா அரைச்சிட்டு குழவி வலிச்சு விட்டு மாவை நல்லா வலிச்சு விட்டு எடுத்து எல்லா மாவை உளுந்து மாவு சேர்த்துருக்கோம்ல பவுலு, அதில் தூக்கி ஊற்றி விட்ற அப்படி தான் மாவை ஊற்றி விட்டலாம். அந்த பெரிய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. 1,00,000 பேர் வர்றதுக்கான அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. காசு வர்றதுக்கான அறிகுறியும் இப்போ தான் தெரிய பார்க்குது. கொஞ்சம் எல்லாம் முயற்சி பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கவே மாட்டேறீங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் எனக்கு என் வீடியோவை விரும்பி பார்க்குறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகேவா? சுபா ஆறுகளை யூடியூப் சேனலையும் பாருங்கள், சுபா அலப்பறை சேனலையும் பாருங்கள், சுபா ஆறுகளை இன்ஸ்டாகிராமையும் போய் பாருங்கள். ஓகே? மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை தூக்கி அந்த உளுந்து மாவு வச்சுருக்கோம்ல அதில் தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றி விட்டுட்டு ஒவ்வொரு கைக்கு ஒரு பக்குவம் இருக்குங்க. நம்ம சில பேருக்கு சீக்கிரம் புளிச்சிரும், சில பேருக்கு மாவு லேட்டாக புளிக்கும்பாங்க. புளிச்சாலும் புளிக்காட்டி கம்பல்சரி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி ஊற்றுறீங்கன்னா தான் இட்லி சூப்பராக இருக்கும். சில பேர் எண்ணெய் ஊற்றி தயிரை ஊற்றி சுட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் இப்படி அரைச்சி சுடுங்க. ரேஷன் அரிசியில் அவ்வளோ மட்டும் சேர்த்துவிட்டு சுபா சொன்ன அளவுகளோடு நீங்கள் அரைச்சி சுட்டு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாவை தூக்கி வச்சுட்டு சுபா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல பொழுது விழுந்துச்சு, டீயை போட்டு குடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, காலைல மாவை தூக்கி வெளில வச்சு நான் 2 பாத்திரத்தில் வலிச்சு வச்சுட்டேன் மாவை. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் டக்குன்னு இட்லி வேகும். இந்த பாருங்கள், அப்பா இட்லிக்கு கூட உரத்தை வச்சு அதை ரவுண்டாக அழகாக ஒரு ஓட்டை போட்டு சுற்றி மடித்து தைச்சி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிறகு 2 செட்டு துணி கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டு பழசம்னா அடுத்த செட்டு எடுத்துக்கிறதுக்கு. இட்லி பானைக்குள்ள இருக்க தண்ணி கொதிச்சிருச்சு. துணியை நனைச்சிட்டு போட்டு அழகாக அந்த குழியில் ரொம்ப வலியை ஊற்றாமல் ஒரு கரண்டிக்கு அவங்க அளவாக வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு கரண்டிக்கு ஒரு குழி அப்படியே ஊற்றி ஒரு தட்டை உள்ளே வச்சுட்டு உடனே அடுத்த தட்டை வைக்கிறது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி லைட்டாக ஆவி வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த தட்டை எப்போதுமே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லியில் தண்ணி கொறுக்காது. ஓகேவா? 2 தட்டையும் வச்சு கரெக்டாக டயத்தை பார்த்துங்க. 10 நிமிஷம் 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே இட்லி வேகிறதுக்கு வேலையே இல்லை. ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. சட்னி அரைச்சிட்டேன். மணக்க கொத்தமல்லி தழை, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், துணியில் தண்ணி நினைக்கவே இல்லை. இட்லியில் தொளிக்கிறப்ப சில பேர் அப்படியே தாரையாக தொளிச்சிட்டு இட்லி எடுப்பாங்களே, நான் தொளிக்கவே இல்லை. எப்படி துணியில் ஒட்டாமல் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். சுபா சொன்ன அளவுகளோட இட்லி சுட்டு ரேஷன் அரிசியில் சுட்டு சாப்பிடுங்க. ரேஷன் அரிசியில் சுட்டு சாப்பிடணும் கேவலம் கிடையாது. ரேஷன் அரிசியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அது என்ன பண்ணும்? அதுதான் ஆரோக்கியம் சொல்லப்போனால். அதில் சுட்டு சாப்பிடுங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எந்த சாப்பாடுமே பழிக்காதீங்க. தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. தாயையும் பழிக்காதீங்க, தண்ணியும் பழிக்காதீங்க, சாப்பாடையும் பழிக்காதீங்க. கிடைக்கிறத சாப்பிடுங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, பத்திரமா இருங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துங்க. வயசானவங்களாம் பத்திரம் பார்த்துக்க. வெயில் கொடுமை என்னால் தாங்கவே முடியலங்க. தலைவலி தலைவலி இருந்துருந்து இந்த வெயிலில் மாத்திரையே டெய்லி போம்னா ஓவராக டெய்லி தலைவலி வேறு வருது. மத்தியானத்துக்கு மேலே இட்லி ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இட்லியை சுட்டு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கார சட்னியில் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இட்லியை தொட்டு சுட பா வேறு லெவல். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு